இந்த மேடை நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஐ கால் அப்பான் மோனிஷ் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். ஸோ என்ன அப்படின்றத நான் சொல்றேன். நான் மோனிஷ் வாங்க, சேர்த்து வாங்க. ஹலோ, வின் பண்ணிட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்தலாம். நம்ம இன்னும் நிறைய சாதனைகள் படைக்கணும். இன்னும் நிறைய ஜாம்பவான்கள் இங்க இருக்காங்க. ஸோ பாபு சார் கையால அவருக்கு அவார்ட் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் பாபு சார், ப்ளீஸ் கம் ஃப்ரெண்ட். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடும்பத்தோட மகத்துவம் நான் நிறைய மேடையில் சொல்லுவேன். ஒரு சில பேர் தனி குடும்பம் தெரியல. இந்த தம்பியை இவ்வளவு தூரம் ஜெயிக்க வச்சது பெற்றோர்கள் இருந்தாலும் அதுக்கு உறுதுணையா இருந்தது அவங்க தாத்தா. பலத்தை கைத்தறல கொடுத்து தாத்தா என்னுடைய தாத்தா மேடைக்கு அப்படின்றது எல்லாரும் சொல்றதா. பட் தாத்தா இருந்து நான் கூட ஒரு நார்த் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி இந்த வெற்றியை பேரனுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு பாருங்க. இதான் அந்த கூட்டு குடும்பத்தோட மகத்துவம். யார் என்ன சொன்னாலும் தனி குடும்பம் போயிடாதீங்க, கூட்டு குடும்பமே செயல்படும். முடிந்த அளவு குடும்பத்தை ஒரு குடும்பம் ஒரு மாதிரி முடிந்த அளவு வாழ்த்துக்கள். என்ன அச்சீவ் பண்ண வந்து டெக்னீஷியன்ல நம்ம வந்து சங்கம் ஒரு குடும்பம்னு சொல்றோம். ஆனா குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வின் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் போறாருன்னா அவங்கள முதல்ல நம்ம மதிச்சு, நீங்களும் இதே மாதிரி எங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ன மாதிரி மரியாதை பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்போ முதல் முறையாக நம்ம வந்து நம்ம செயலாளரோட மகனே வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து வின் பண்ணி வந்திருக்காப்புல. ஸோ வாழ்த்துக்கள் மோனிஷ். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன பண்ணீங்க சுருக்கமா? மோட்டிவேஷன் விதமா அப்பா தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க சின்ன வயசுல இருந்து ஸ்கேட்டிங் பற்றி. நான் தாய்லாண்டில் வந்து என்ட்ரன்ஸில் 3 கோல்டு அடிச்சிருக்கேன் இன்டர்நேஷ்னலில். 3 கோல்டு, சூப்பர். உங்க எப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க? இது வந்து எப்படின்னா இந்த சொன்ன ஃபங்க்ஷன் ஒரு கேம் நடக்குது போய் ஜெயிச்சு வர்றது கிடையாது. எப்படி பிராக்டிஸ் எப்படி பண்றீங்க? பிராக்டிஸ் மேக்ஸ் 12 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 12 இயர்ஸா பிராக்டிஸ் பண்றாரு. உங்க வயசு என்ன ஆச்சுல? இப்போ 16. இப்போ 16 வயசு ஆகுது. 12 வருஷமா பிராக்டிஸ் பண்றாரு. இதுதான் வெற்றிக்கு அழகு. புரியுதா உங்களுக்கு? சூப்பர்மா. சோ வாழ்த்துக்கள். உங்க தாத்தா பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. தாத்தா சின்ன வயசுலேருந்தே மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. மேட்சஸ்க்குலாம் அவர் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. எல்லா சப்போர்ட்டும் தான் தாத்தா தான். வாழ்த்துக்கள். என்ன வாங்கணும் ஆசை ஃபியூச்சர்ல? ஐபிஎஸ் ஆகணும் ஆசை இருக்கு. வாழ்த்துக்கள். பலத்தை கைத்தல கொடுக்கலாம். சோ இந்த மேடை நீங்க ஃபியூச்சர்ல ஐபிஎஸ் ஆகிறதுக்கு ஒரு பலத்தை மீண்டும் ஒரு கைத்தட்டலோட வாழ்த்துக்கள் கூறுகிறது. Soon we will see. Okay, thank you so much.